என்ன மாதிரி இப்போ நான் உங்களை பார்க்குறேன், வாரம் பார்க்குறேன். இதே மாதிரி வாரம் ஒரு முறை முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் அவர்களுடைய தொகுதியில் அவர் எங்கே தேர்ந்தெடுக்கணும், எந்த மாவட்டம், அங்கே வாரம் உங்களை சந்திக்கணும். பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பல செய்திகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல, அவர் பல செய்திகளை சொல்ல, அந்த மாவட்டத்தில் அல்லது பொதுவாக இருக்கின்ற குறைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல, அப்படி ஒரு கலந்துரையாடல் அமைச்சர்கள் பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர்கள் அமைச்சர்கள், முதல்வர் பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர்கள் முதல்வர், இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் ஏதோ அப்படி நடந்ததுன்னு சொன்னால் நிறைய செய்திகளை உங்கள் மூலமாக ஆட்சி செய்பவர்களுக்கு போய் சேரும். அதில் நீங்கள் சொல்லுகின்ற பெரும்பாலான நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை, யோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் மக்களோட கவலைப்படுது. நான் சொன்னால் என்ன சொல்லிட்டு பேசுகிறேன், நான் மற்றவங்கள சொல்கிறாங்க, நான் சொல்ல மற்றவங்கள நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஆனால் மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். மத்திய சொல்லி அதாவது நாங்கள் உளவடித்துறை அமைச்சராக இருக்கும்போது அதே மாதிரி பல திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்தோம். பல திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தும்படியாக அந்த அறிவிக்க வேண்டும். துணை முதல்வராக உதயநிதியை கொண்டு வரதான் ஒரு தகவல் வெளியாகிருக்கிறேன். துணை முதல்வராக உதயநிதியை கொண்டு வரதான் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நிறைய மூத்த அமைச்சர்லாம் இருக்கும்போது உதயநிதியை கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இதுக்கு அவருடைய கட்சியை எடுக்கிற முடிவு, அந்த முடிவை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கெல்லாம் தயாராக, அது அவருடைய கட்சி சார்ந்தது. தமிழக முதல்வர் எங்கு சென்றாலும் தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி நடக்கிறது சொல்றாரு. சிறப்பான ஆட்சி மற்ற மாநிலத்தை விட நம்ம சிறப்பா பண்றோம். சிறப்பான ஆட்சி நடக்கலாம் சொல்ல முடியும். சிறப்பான ஆட்சி நடக்கலாம் சொல்லி ஆகணும். அதான் நீங்க சிறப்பான ஆட்சி நடக்கலன்றதும் வார வாரம் சொல்லிட்டுருக்கோம். 6, 7, 8, 10 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். குறைகளை சொல்லிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் யோசனைகளையும் சொல்றோம். குறைகளை மட்டும் சொல்லல, ஏதாவது நிறைகள் இருந்தா சொல்லலாம். நிறைகள் இருந்தா நீங்களே சொல்லணும். எனக்கு சொல்லுங்க, நீங்க அரசுக்கு சொல்லலாம், என்கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் இருக்குங்க, நீங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்க இதே குறைகளை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம்ல. நீட் தேர்வு முறைகேடுகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கு. இதனால மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வுகள் தள்ளி போகுது. இதனால மருத்துவ படிப்பு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தம் ஒட்டுமொத்த இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும். அந்த ஒன்று இருந்ததுன்றது பழங்கதையா இருக்கணும். அந்த ஒழிச்சாட்சி என்பது வருகால மாணவர்களுக்கு அது பழங்கதை. அப்படி ஒன்று இருந்தது அப்படின்றது அவங்க பேசணும். அதற்காக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். முதல் அதாகிருஷ்ண சாலை இல்லையா, அங்கே முதல் அதுக்கு அதை ஏற்று பெரிய போராட்டம் நான் பண்ணணும். எங்களுடைய தொடர்புத்துறை மேலாள் அமைச்சர் வேறு இருக்கும்போது நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதுக்கு நிதி ஒதுக்காம அப்படியே கிடக்குது. ஏன் நீட் தேர்வு பாமக ஒழிக்கணும்னு சொல்றாங்க, ஆனா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை நீட் தேர்வு வேணும்னு சொல்றாரு. எப்படி போறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், பக்கத்தில் ஒரு கருத்து இருக்கும், அது ஒரு கருத்து செய்கிறார், அவருக்கு ஒரு கருத்து இருக்கணும். என்ன பண்ணுறது?
இடஒதுக்கீடுக்காக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கீங்க ஐயா. வயது 3 ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு வரீங்க. வயது மூப்பு காரணமாக ஒரு பெரிய போராட்டம் எடுக்க முடியாது. இடஒதுக்கீடுக்காக தவறு தான் சொல்றேன். அதே தான் நீங்க சொல்றீங்க. அதாவது எனக்கு 86 மாற்றிக்கொள்ள 68 ஐயா. 68 வயசு தான். 68 வயசு ஒரு வயசா? பழைய கொட்டி பார்த்துடலாம். எனக்கு ஆசை தான். இந்த ஒரு சிறைக்கு தான் போகல. உங்களுடைய விருப்பப்படியே அந்த சிறையில் என்னை அடைக்கும்படி தமிழக அரசை நாம் கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு வரல, மொத்தமா திமுகவுக்கு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வெளியா இருக்கு. இதெல்லாம் எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. எது எங்க போச்சு, எது எங்க வந்ததுன்றதெல்லாம் அதை பத்தி சொல்றது சரியில்லை. தேர்தல் முடிஞ்சு போச்சு, அதோட விட்டுறணும். மீண்டும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. ஆனா ஏன் வாய்ப்பு இல்லை? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது, அதுதான் என்னுடைய நோக்கம். அதற்கான திட்டங்கள் நாங்கள் ஏராளமாக புரிகிறோம்.